வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 15. மிராசுதாரின் கட்டளைப்படி அவரது அடியாட்கள் ஐவரும் நள்ளிரவில் புறப்பட்டு ஆங்காரத்தோடு சென்று கொண்டிருந்தார்கள். இருவர் கைகளில் அரிவாள்கள் மின்ன, ஒருவன் கத்தியும் ஒருவன் கம்பும் ஏந்தி வர, ஒருவன் முதுகில் நீண்ட குழல் துப்பாக்கியை மாட்டிக்கொண்டு வந்தான். இளம்பள்ளி கிராமத்தின் எல்லையை அவர்கள் நெருங்கும் பொழுது, நில்லுங்க என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டு நின்ற அவர்கள் அது ஒரு பெண் குரல் என்பதால் இந்த நேரத்தில் இவ்வளவு துணிச்சலாக தங்களை தடுப்பது யார் என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். அங்கிருந்து ஒரு மரத்தின் பின்னால் இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டு மெதுவாக அவர்களை நோக்கி நடந்து வர, முதலில் புலப்படாமல் இருந்த அவள் முகம் சற்று நெருங்கி வந்த போது தெளிவாக தெரிந்தது. அவள்தான் பண்ணை வீட்டுக்கு வந்து தங்கள் சின்னையாவை அடித்து மயக்கி விழச் செய்த பொன்னி என்பவள் என்பதை அவர்கள் உடனே புரிந்து கொண்டார்கள். ஓ, நீயா? உங்க குடும்பத்தையே தீர்த்து கட்டணும்னு நாங்க வந்தா முதல் பலியா எங்க கிட்ட மாட்டிக்கிறதுக்கு நீயே வந்துட்டியா என்றான் அவர்களில் ஒருவன். எனக்காகத்தானே அவங்களையெல்லாம் கொல்லணும்னு உங்க மிராசுதாரர் அனுப்பியிருக்காரு. நீ சொன்னபடி முதல்ல என்ன கொன்னாதானே அங்க போக முடியும் என்றாள் பொன்னி. அவர்கள் ஆத்திரமடைந்தார்கள். அவ்வளவு துணிச்சலா உனக்கு? எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைப்பா? இங்கேயே இப்பவே உன்னை வெட்டி சாச்சிட்டு போறோம் பார் என்று அரிவாள் ஏந்திய இருவரும் ஓடி வந்து அவளது இரு தோள்களிலும் வெட்டினார்கள். மறுகணம் வலது தோளில் வெட்டியவன் தன் வலது தோளிலும், இடது தோளில் வெட்டியவன் தன் இடது தோளிலும் ஆழமாக வெட்டுப்பட்டு ரத்தம் கொப்பளிக்க, அரிவாள்கள் கீழே விழ தாங்களும் விழுந்து துடித்தார்கள். அதை கண்ட மூவருள் இருவர் அவள் எப்படியோ அவர்களை திருப்பி தாக்கிவிட்டாள் என நினைத்தார்கள். இருவரும் அவள் அருகே பயந்து வந்தார்கள். கத்தி வைத்திருந்தவன் அவள் விழாவில் குத்த, கம்பு வைத்திருந்தவன் ஓங்கி அவள் மண்டையில் அடித்தான். மறுகணம் கத்தியால் குத்தியவன் தன் விழாவில் ரத்தம் பெருக விழுந்தான். மண்டையில் அடித்தவன் தன் மண்டை பிளந்து முகமெல்லாம் ரத்தம் வழிய கீழே சாய்ந்தான். துப்பாக்கியோடு வந்தவன் இதையெல்லாம் பார்த்து நெருங்கி சென்றால் அவள் தாக்குகிறாள் என்று நினைத்து மேலும் சற்று பின்னால் சென்று தனது நீண்ட துப்பாக்கியை எடுத்து அவளை சுட்டான். அவளது தோளில் பட்டு தெரித்த குண்டு அவன் தோளில் பாய அலறிக்கொண்டு விழுந்தான். 5 பேரும் மிரட்சியோடு அவளை பார்க்க, அவள், ஏண்டா நானே ஒரு பேய், என்னை மறுபடியும் சாகடிக்கணும்னா நீங்களும் செத்து பேயா மாறினாத்தான் முடியும். வேணும்னா இப்பவே இங்கேயே உங்களை நான் கொண்டுட்டுமா என்று கேட்டாள். 5 பேரும் அவரவர் விழுந்திருந்த இடத்திலிருந்து கையை உயர்த்த முடியாத நிலையிலும் மிகுந்த வலியோடு கை கூப்பி, எங்களை விட்டுடு தாயே, இனிமே இந்த மாதிரி காரியம் நாங்க செய்யவே மாட்டோம் என்று வேண்டினார்கள். நீங்க வெறும் 50 எனக்கு தெரியும், அதனால தான் விட்டுட்டு போறேன். உங்க மிராசுதாரர்கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்கிட்டா புள்ளைய போல அப்பாவும் பைத்தியம் பிடிச்சு அலைய வேண்டி வரும்னு சொல்லுங்க என்று அவள் சொல்ல, அவர்கள் 5 பேரும் ஒருவருக்கொருவர் அச்சத்தோடு பார்த்து கொண்டார்கள். மீண்டும் அவள் நின்ற இடத்தை பார்க்க பொன்னி அங்கு இல்லை. திரும்பி வந்து அவர்கள் 5 பேரும் மிராசுதாரரிடம், இனி எதையும் மறைக்கக்கூடாது என்று தாங்கள் ஐவரும் பண்ணை வீட்டில் அவள் பார்த்த ஒரே பார்வையில் செயலற்று நின்றதையும், தாங்கள் அவளை தாக்கிய ஒவ்வொரு அங்கத்திலும் தாங்களே அடிபட்டு விழுந்ததையும், இறுதியாக அவள் சொன்னதையும் மாறி மாறி பதட்டத்தோடு சொன்னார்கள். அனைத்தையும் கேட்ட மிராசுதாரர் மனதில் முதலாக அச்சம் புகுந்தது. அவளை தாக்கியவர்கள் தாமே அடிபட்டு விழுந்தார்கள் என்றால் அந்த பொன்னி தன்னை பற்றி தானே சொல்லிக் கொண்டது போல் ஒரு பேய்தானோ? அது சொன்னது போல் தானும் பைத்தியமாகிவிட்டால் சுற்றியுள்ள கிராமங்களில் தன்னையும் தன் மகனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பேசுவார்கள்? அப்பனும் பிள்ளையும் செஞ்ச பாவங்களுக்கு இப்ப அனுபவிக்கிறாங்க, பைத்தியமா திரியிறாங்க என்று தானே பேசுவார்கள். அப்படி ஒரு இழிவான நிலை வந்த பிறகு இவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் என்ன பயன் என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினார். இரவு நடந்த எதையும் அறியாத மிராசுதாரர் மனைவி ரஞ்சனி காலை அவரிடம், இல்லைங்க, நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறது 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செய்யணுங்க என்றாள். அப்போது அங்கு வந்த அவர்கள் வீட்டு கணக்கு பிள்ளை பொன்னம்பலம் கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற கேசவ நம்பூதிரி என்பவர் மணிமந்திர ஔஷதம் எனப்படும் ஜோதிடம், மாந்திரீகம், வைத்தியம் யாவிலும் தேர்ந்தவர். வெற்றிலையில் மை தடவி பார்த்து என்ன நடந்தது என்பதை அறிந்து அதற்கேற்ப சிகிச்சை அளிப்பவர் என்பதை கூற, அன்றே பெரிய காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் மிராசுதாரர். அவர் மனைவி ரஞ்சனி, அவர்களின் மகன் செல்வரங்கம், கணக்கு பிள்ளை பொன்னம்பலம் ஆகியோர் சென்றனர்.
பறந்து விரிந்த தோட்டத்தின் நடுவே அமைந்திருந்த கேசவ நம்பூதிரியின் வீட்டை பார்த்தவுடனேயே மிராசுதாரருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. நம்பூதிரியிடம் தொடர் சிகிச்சை பெறும் சிலர் ஆங்காங்கே அமர்ந்திருந்தார்கள். நம்பூதிரி கயிற்று கட்டிலில் அமர்ந்திருந்தார். மிராசுதாரர் சொன்ன செய்திகளை கேட்டு வியந்து போனார். வெற்றிலையை கொண்டு வரச் சொல்லி மை தடவி மந்திர உச்சாரணம் செய்தபடி அதை பார்த்தார். பார்க்க பார்க்க பெரும் பரவசத்திற்கு ஆளான நம்பூதிரி ஒரு கட்டத்தில், என்ற குருவாயூரப்பா என்று தன்னை மறந்து எழுந்து நின்றார். கூடத்தில் ஆங்காங்கே பரபரப்பாக தங்கள் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களும் மிராசுதாரரோடு இருந்தவர்களும் வியப்போடு அவரை பார்த்தார்கள். நம்பூதிரி மிராசுதாரரை பார்த்து, நீங்க யார்கிட்ட போய் மோதி இருக்கீங்க? இடம் தெரியாம விவகாரம் செஞ்ச உங்க பையன்தான் இப்படி ஆயிட்டான்னா நீங்க ஆளுங்களை அனுப்பி ரத்த காயத்தை உண்டாக்கிட்டீங்களே, இதற்கு மேலே ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே இருக்க மாட்டீங்களே என்றார். அந்த பொண்ணு பேரு என்னன்னு சொன்னீங்க? பொன்னி. அது சொன்னது நிஜம்தான். அது ஒரு பேய் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி இருக்கு. தெய்வம் இருக்கிற இடத்துல பேய் வராதும்பாங்க. ஆனா தெய்வ சக்தியே பேயா வந்திருக்கிறது அதிசயம் இங்கதான் நடந்திருக்கு. அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை தீர்த்து வைக்கிற சக்தி எனக்கு இல்லை. ஏன் இந்த உலகத்துல உள்ள எந்த மந்திரவாதிக்கும் இல்லை. அப்படி ஏதாவது செய்யணும்னா அடியெடுத்து வச்சா நாங்க இவ்வளவு காலமா தேடி வச்ச எங்க சக்தி எல்லாம் போயிடும். அதனால இந்த முயற்சியை விட்டுடுங்க என்றார் நம்பூதிரி. மிராசுதாரரும் அவர் மனைவியும் நம்பூதிரியின் காலில் விழுந்து வணங்கி, நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன செய்வோம்? எங்க போவோம்? இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று வேண்டினார்கள். உடனே போங்க, அந்த பொன்னி காலில் விழுந்து எங்க பையனை காப்பாத்துன்னு வேண்டுங்க. அது மனசிறங்கி ஒரு தடவை உங்க மகனை பார்த்தா போதும், அவன் தெளிஞ்சிருவான். அதுக்கப்புறமாவது அவனை நல்லபடியா நடந்துக்க சொல்லுங்க. அதுக்கு கூட அவசியம் இருக்காது. அது உடலை விட்ட ஆவிதான். ஆனா சுட்டு விடும் நெருப்பு. அது பார்வைப்பட்ட மறு நிமிஷமே அவன் நெருப்புல போட்ட பொன்னா மாறிடுவான் என்றார் நம்பூதிரி. செல்வரங்கத்தை அவர் காலில் விழச் செய்து மற்ற மூவரும் விழுந்து வணங்கினார்கள். நீங்கள் சொன்னபடியே செய்கிறோம் என்றார் மிராசுதாரு. பின்னர் கணக்கு பிள்ளை காதில் ஏதோ சொன்னார். நம்பூதிரி என்ன என்று கேட்க, உங்களுக்கு என்ன காணிக்கை செலுத்தணும்னு கேட்கிறாரு என்றார் கணக்கு பிள்ளை. நம்பூதிரி சில நொடிகள் கண்களை மூடி ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்திருந்து விட்டு கண்களை திறந்து, நான் இன்னைக்கு பார்த்த அற்புத சக்தியை பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு உரிமை இல்லை. ஆனா அதை பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, அதுவே போதும் எனக்கு என்றார். அவர்கள் ஆச்சரியத்தோடு விடைபெற்றார்கள். ஆனால் அங்கு நடக்கும் எதையும் உணராதவனாய் வெறித்த பார்வையோடு அவர்களை பின்தொடர்ந்தான் செல்வரங்கம். இத்துடன் அத்தியாயம் 15 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.